வணக்கம். திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? மொத்தம் இதில 3 விஷயமா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் எப்படி முடிஞ்சிருக்கு? வரப்போற வாரம் என்னென்ன பாசிபிலிட்டீஸ்? 2வது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஹவர்ஸ்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸ். அதுவும் நம்ம திங்கட்கிழமை கவனிக்கணும். 3வது விஷயம் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை முடிஞ்சதுக்கப்புறம் பேங்க்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க், கோடக், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அதேபோல பிஎஸ்யூல பேங்க் ஆஃப் பரோடாவோட ரிசல்ட். ஸோ இதெல்லாமே திங்கட்கிழமை மார்க்கெட்ல இம்பாக்ட் இருக்கு. இதை தாண்டி நியூஸ் இம்பாக்ட் இருக்கிற கம்பெனிஸ்லாம் என்னென்ன? இந்த 3 விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் திங்கட்கிழமை தேவையான நியூஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் வர நம்பர்ஸு இது எல்லாமே வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 2வது விஷயம், இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு ஸ்டாக்கோ இல்லை அசட்டோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெக்கமெண்டேஷனோ எதுவுமே நான் கொடுக்கல. ஒன்லி இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் பர்பஸுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. ஃபஸ்ட்டு விஷயம், எஃப்ஐஎஸோட ட்ரெண்டு சென்டிமெண்ட் வெள்ளிக்கிழமை எப்படி இருந்தது? செல்லராக தான் முடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1979 கோடி, அதாவது நியர்லி 2000 கோடி ரூபா அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட கொஞ்சம் அதிகமாக டிஏஎஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. 2139 கோடி ரூபா அளவுக்கு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வரலாம். இப்போ இதில் நான் வெள்ளிக்கிழமை எப்படி இருந்தது, லாஸ்ட் வீக்கில் எப்படி இருந்தது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஃபஸ்ட்டு வந்து வெள்ளிக்கிழமை பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி வியாழக்கிழமை என்ன ஆச்சுன்னா 158 பாயிண்ட் இறங்கி இருந்தது. வெள்ளிக்கிழமை 225 பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சு. ஆனால் ஓவரால் வீக்லன்னு பார்க்கும்போது 131 பாயிண்ட் தான் நிஃப்டி வீக்காக இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து 4வது வாரமாக பேரிஷ் கேண்டல். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் வியாழக்கிழமை நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி பர்சன்டேஜ் வைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 537 பாயிண்ட் இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. ஓவரால் வீக்கில் நிஃப்டி நெகட்டிவாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டி 246 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஒரு டோஜி டைப் கேண்டல், அதாவது என்னென்னா ஒரு இன்டெசிசிவ் பேட்டர்ன் தான் இந்த கேண்டலில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு பேரிஷ் டோஜி கேண்டல். கோடக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்திருக்கிறதுனால இப்போ பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டை தீர்மானிக்க போகிறது யார் அப்படின்னா கோடக் மஹிந்திரா பேங்க். ஸோ திங்கட்கிழமை ரொம்ப ஒரு குரூஷியல் பேங்க் நிஃப்டிக்கு. நிஃப்டி போலவே தொடர்ந்து 4வது வாரமாக பேரிஷ் கேண்டல் பேங்க் நிஃப்டிலையும் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஹவர்ஸில் என்ன நியூஸ் இருந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, சிப்லாவோட ரிசல்ட் வெள்ளிக்கிழமை வந்திருந்தது. 4%, அதாவது 3 to 4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸோட ரிசல்ட்டும் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. கிட்டத்தட்ட 4% வரைக்கும் 3 to 4% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வோட ரிசல்ட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி, அதாவது பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் கை கொடுக்காம போனதுனால பஜாஜ் ஃபின்சர்வும் ஃபால் ஆச்சு. பட் பஜாஜ் ஃபின்சர்வ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆச்சு. பட் பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் பஜாஜ் ஃபின்சர்வில் இல்லைனாலும் ரெக்கவரி பார்க்க முடிஞ்சது. அடுத்தது 2 டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு நம்ம கவனிக்கலாம். ஒன்று பிஇஎல், இன்னொன்று பிடிஎல். பிஇஎல் என்னென்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஹவர்ஸில் அவங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. நியர்லி 1600 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். அதே போல் பிடிஎல்லும் நியர்லி 809 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 ஸ்டாக்கும் நம்ம மண்டே மார்க்கெட்டில் கவனிக்கலாம். சோனா பிஎல்டபிள்யூவோட ஏஜிஎம் ஃப்ரைடே நடந்தது. மண்டே நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக சோனா பிஎல்டபிள்யூ வாட்ச் பண்ணலாம். 2வது ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதில் ரொம்ப அதிகமான வாலடைல் இருந்த ஸ்டாக்ஸ் என்ன? ஷாரதா கிராப் கெமிக்கல்ஸ், அதாவது ஷாரதா கிராப், இந்த ஸ்டாக்கு 20% அப்பர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணியிருந்தது Q1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரைடே. சென்னை பெட்ரோலியம் கிட்டத்தட்ட 10 to 12% கிட்ட இறங்கி இருந்தது குவார்டர்லி ரிசல்ட்னால. மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸு 3 to 4% இன்க்ரீஸ் ஆச்சு ரிசல்ட் வந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஆனால் அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 3% நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பாரஸ் டிஃபென்ஸோட ரிசல்ட்டும் கை கொடுக்கல, இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு ஸ்டாக் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஐஇஎக்ஸ். வியாழக்கிழமை 28% கிட்ட இறங்கின இந்த ஸ்டாக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஏன்னா வியாழக்கிழமையோட லோ உடைக்காதனால ரெக்கவரி டர்ன் ஆயிருக்கு. ஸோ 28% வியாழக்கிழமை இறங்கின இந்த ஸ்டாக்கு வெள்ளிக்கிழமை 10% கிட்ட ரெக்கவர் ஆகிருக்கு. ஃபீனிக்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ப்ளஸ் ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் 5% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. இப்போ நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்னால நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸு இன்டெலக்ட் டிசைன்,
ஏஎம்சி கம்பெனியான கேஃபின் டெக்னாலஜிஸ், ஹெச்எஃப்சிஎல், ஏபிஎல் அப்போலோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் நெகட்டிவாக டர்ன் ஆன கம்பெனிஸ். லாரஸ் லேபோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் டு பாசிட்டிவ், அதாவது 0.4% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ரேட்டிங் சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஹவர்ஸில் நியூஸ் இருந்த இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே திங்கக்கிழமை ரேட்டிங் சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது எந்தெந்த ஸ்டாக்குக்கு வருதுன்றதை மேபி அது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது ரிசல்ட்டுக்கு வரலாம். அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அமெரிக்காவோட மார்க்கெட் வந்து 0.3, 0.5% பாசிட்டிவாக இருந்ததுனாலையும், ஏஷியன் மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேபி நம்ம மார்க்கெட் ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் ட்ரெண்டு நம்ம எதிர்பார்க்கலாம். கோடக் மஹிந்திரா பேங்கோட ரிசல்ட், அதாவது இதில் வந்து என்னென்னா ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் வாரா கடனும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நெகட்டிவ் தான். ஸோ இந்த 2 விஷயம் வந்து கோடக் மஹிந்திரா பேங்க்குக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். ரெண்டாவது என்னென்னா அசட் குவாலிட்டி வந்து டேமேஜ் ஆனதுக்கு ஒரு ரொம்ப ஸ்மால் டேமேஜ் தான். பட் அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ப்ரொவிஷன் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிரெடிட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்த ரிசல்ட்டில். எல்என்டி டெக்னாலஜிஸ், எம்ஃபாசிஸ், ஐடி கம்பெனி நம்ம மண்டே கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. ஏன்னா எல்என்டி டெக்னாலஜிஸ் 60 மில்லியனுக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க $. எம்ஃபாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோர்காஸ்டிங் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ப்ரொஜெக்ஷன் 2026 ஃபினான்ஷியல் இயர். ஏஐ லீட் டீல்ஸ் வந்து நிறைய ரிசீவ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கைடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது ஃபினான்ஷியல் ஸ்டாக் பக்கம் வரும்போது சிடிஎஸ்எல், எஸ்பிஐ கார்ட்ஸ், பூனாவாலா ஃபின்கார்ப் இந்த கம்பெனிஸோட ரிசல்ட் இம்பேக்ட் நம்ம கவனிக்கணும். சிடிஎஸ்எலோட ரிசல்ட்டு முக்கியமாக இது ஒரு கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி. அதனால் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸும் நம்ம கவனிக்கலாம். சிடிஎஸ்எலோட ரிசல்ட் இம்பேக்ட் ஏஞ்சல் ஒன், மோதிலால் ஆஸ்வால், ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸும் நம்ம கவனிக்கலாம். இதில் முக்கியமாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் என்னன்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐஆர்டிஏ வந்து ஸ்டார் ஹெல்த்துக்கு பெனால்ட்டி நியர்லி 3.4 crores அளவுக்கு பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறது. ஸ்டார் ஹெல்த்துக்கு ஒரு நெகட்டிவ். எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க என்டிபிசி க்ரீன், நம்ம வாட்ச் பண்ணலாம். வரப்போகிற வாரம் ஐபிஓ. ஸோ ஐபிஓவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கம்பெனிஸ் மெயின் போர்டில் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடியது என்எஸ்டிஎலோட ஐபிஓ. ஸோ ரொம்ப செபியோட டெட்லைன் கிட்ட வந்து இந்த ஐபிஓவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க என்எஸ்டிஎல். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் 1200க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு ஐபிஓ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ப்ரைஸு 760 to 800. கட் ஆஃப் ப்ரைஸ் 800 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அன்லிஸ்டடில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக கொஞ்சம் இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ப்ராஃபிட் 32% இந்த கம்பெனி பேங்க்கில் இறங்கியிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் வாரா கடன் கிராஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1.87%லேருந்து 1.97% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். ரெண்டாவது இதில் நம்ம கிராஸ் என்பிஏ சைடில் வரும்போது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். இன்ட்ரெஸ்ட் இன்கம், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. ஆனால் ப்ராஃபிட்டும் ஃபால் ஆகிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் 2 நியூஸு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ணியிருக்கிறது. இன்னொன்று வந்து எம்டிஎன்சிஓ ஆகஸ்ட் 28 அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு. மேபி இது இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் வரல, மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 நியூஸு இண்டஸ்இண்ட் பேங்க் நம்ம கவனிக்கலாம். கெமிக்கல் செக்டார் மண்டே மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். ஏன்னா டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இதில் 68% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா மோர் தென் 10%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்ப்பு இருந்தது, மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. பட் ஆனால் ரெவன்யூ 1.8% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இதில் 2 விஷயம் பாசிட்டிவ். ஒன்று ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது, இன்னொன்று மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 15.1லேருந்து 17.4 ரைஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐ கார்டோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 6.4% இறங்கியிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாரா கடன் கண்ட்ரோலில் ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஸ்பிஐ கார்ட்ஸோட ரிசல்ட்டு இன்லைன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மெட்டல் ஸ்டாக்ஸுக்கு கவனிக்கலாம். செயிலோட ரிப்போர்ட் வந்திருக்கு. இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 81 கோடி ரூபாயிலேருந்து கடந்த வருஷம் இதே குவார்ட்டரில் அவங்க 81 கோடி ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ 744 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் மார்ஜினும் 9.2லேருந்து 10.6 ரைஸ் ஆகிருக்கு. இந்த ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட ஒரு ஸ்லைட் அப்சைடு அப்படின்னு கூட சொல்லலாம். பெட்ரோநெட் எல்என்ஜியில் ப்ராஃபிட், ரெவன்யூ, எபிட்டா
எல்லாமே ஃபாலோ ஆயிருக்கு. மார்ஜினும் 12.2%லேருந்து 9.7% ட்ராப் ஆயிருக்கு. பூனவாலா ஃபின்கார்ப் ப்ராஃபிட் ஃபால் ஆயிருக்கு. 78.5% ஃபால் ஆயிருக்கு. அதாவது ரூ. 291 கோடி ப்ராஃபிட் ரூ. 62.6 கோடி அளவுக்கு ட்ராப் ஆயிருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிஎம்டிசியோட ரிசல்ட் 11% ப்ராஃபிட் ட்ராப் ஆயிருக்கு. மார்ஜின் இறங்கியிருக்கு. ஸோ இது ஒரு எதிர்பார்த்ததை விட ஒரு குறைவான ரிசல்ட். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் 41% ப்ராஃபிட் இறங்கி 288 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 1.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 24.5லேருந்து 18% நியரில் இறங்கியிருக்கு. வேர்ல்பூல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாகவே கொடுத்துருக்காங்க. கடந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 146 கோடி ரூபா. ஆனால் ரெவன்யூ 2.6% இறங்கியிருக்கு. மார்ஜின் 8.5லேருந்து 8.7 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிடிஎஸ்எல்ல நெகட்டிவ் என்ன ரிசல்ட் அப்படின்னா ப்ராஃபிட் 23% ட்ராப் ஆயிருக்கு. ரெவன்யூ 0.6% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 15% இறங்கியிருக்கு. மார்ஜின் 60%லேருந்து 50.4% அளவுக்கு ட்ராப் ஆயிருக்கு. 2 ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஸ்டாக்கு நம்ம கவனிக்கலாம். ஒன்று அலம்பிக் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க கன்கார்ட் பயோடெக். இந்த 2 ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி நம்ம ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற கம்பெனிஸ், அதாவது ஐபிஓ, இந்த வாரத்தில் என்னென்ன ஐபிஓ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஐபிஓவில் ஆதித்யா இன்ஃபோடெக் லிமிடெட், லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் லிமிடெட், எம்என்பி இன்ஜினியரிங் லிமிடெட், என்எஸ்டிஎல். ஸோ ரொம்ப ஃபெமிலியர் கம்பெனிஸில் நம்ம என்எஸ்டிஎல் கவனிக்கலாம். ஸோ இப்போது திங்கக்கிழமை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற கம்பெனிஸ் என்ன? அதானி கிரீன் வாட்ச் பண்ணலாம். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், பஜாஜ் ஹெல்த் கேர், நிஃப்டி 50ல் பிஇஎல் ரிசல்ட் இருக்குது. கார்ட்ரேட், 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் லிமிடெட், கோ டிஜிட், இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட், கேஇசி இன்டர்நேஷனல், மசகான் டாக் ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம். ஸோ ஓவரால் லாரஸ் லேபோட ரிசல்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ஹவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் மண்டே ரேட்டிங் அப்டேட்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் நியூஸு, மார்க்கெட் அப்டேட்ஸு, ஸ்டாக் நியூஸ் இதெல்லாம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக், இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு தேவையான ஒரு சில ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் ஏதாவது கரெக்ஷனோட மிஸ்டேக்ஸ் ஏதோ இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.